பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையானதாக இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ செய்ய போகிறார். வேத புஸ்தகத்திலே எபிரேயர் என்ற புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 14. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவேன் என்றார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, வாக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசித்த மாத்திரம் அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாத தேவன் என்று அந்த வாக்குத்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருந்தார். ஒருவேளை இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, நீங்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஊழியத்தில் ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா, எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணுமோ ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் எப்படியா சொல்கிறார், நிச்சயமாகவே என் மேல் சத்தியமா ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வெறிய ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமை நம்புகிற அவர் ஆராதிக்கிற தேவனை நாம விசுவாசிக்கும் போது, ஏசப்பாவை நாம நம்பும் போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்றும் இல்லாத ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்தாரனா உங்களையே ஆசீர்வதிக்க ஏசப்பால முடியும். ஆனால் நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானோ, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருந்தாலும், இன்றைக்கு நீங்களும் ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்க உமக்கு வல்லமை உண்டு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உமக்கு வல்லமை உண்டு, நான் செய்கிற பிஸ்னஸை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும். நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என் படிப்பின் காரியத்தில் எனக்கு ஆசீர்வதித்தாங்க, நான் செய்கிற பிஸ்னஸை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எந்த காரியம் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை ஏசப்பாவுடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளை நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண வாக்கு கொடுக்கிறவர் நீ, வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேணும் என்றது பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெருக செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை உடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குதோ எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறப்பா. நீர் என் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளால் நிரப்பியப்பா. என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்குத்தத்தை என் ஜனங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றியதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.